ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு கொடுத்து வைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறவர் தனக்காரகன். அது ஒன்றே போதாதா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய அப்படின்னு சொல்லலாம். தனக்காரகனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த கருணை மனப்பான்மை, இது எல்லாமே இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்வு உடைய ஒரு ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். கொடுத்து வைத்திருந்த ஒரு ராசி, கொடுப்பனை அதிகமுள்ள ஒரு ராசி அப்படின்லாம் இவங்க பேர் எடுத்திருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க ராசிநாதன் குருவாக இருக்கிறதுனால அவரும் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த ஆண்டு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். பல மாதங்களாக பல இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு துவக்கத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இது ஒரிஜினல் கருங்காலி மாலை, கொஞ்சம் ரேட்டு கூடவே தான் இருக்கும். அதற்காக இது கம்மி ரேட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்குறீங்க. இது ஒரிஜினல், கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஒரு 10-15 நாளிலே தெரியும். சில மாற்றங்கள் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத சின்ன சின்ன மன வருத்தம், கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாத கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முடிகிறதுக்குள்ளே நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதில் காதல் திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது கைகூடி வரும். திருமணம் வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன செலவுகள், மருத்துவ செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெருசாக நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சின்னதாக மருத்துவ செலவு கொஞ்சம் வரும். மற்றபடி இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த கவலையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கவலையெல்லாம் பறந்து போக போகுது இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களில், குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் லோனோ அல்லது யாருக்காவது கடன் ஜாமீனோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கையெழுத்து போட வேண்டாம். அப்படி போட்டிங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா மனம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அடகு வைத்த நகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் கிடைத்தோடனே அதை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு சுபமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால சுப விரயம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா இந்த விரயம் கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். சிறு சிறு தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு 9:30க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா 9:35க்கு தான் போவீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். டைமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் தாமதமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் தானே, இதை என்ன போய் நம்ம பெருசாக அப்படின்னு பெரும்போக்குத்தனமாக விட்டிங்கன்னா கூட அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த
5 நிமிஷத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் டைமுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடையில ஒருத்தர் வந்து அவனுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதனால் ஒரு சில இன்னல்கள் தேவையில்லாத பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நல்ல டைமுக்கு அந்தந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் முயற்சி பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனால் காதலில் சின்ன தடை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள்லாம் சம்பள உயர்வுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கியமான பொறுப்புலாம் உங்கள்கிட்ட வரும். இது இயல்பு தானே. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கிடைச்ச உடனே பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பு வரும். இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களே எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லைன்னா கூட சம்பள உயர்வு கிடைக்கும். நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அருமையை புரிந்து அவங்களே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிறந்த வீட்டில் புகுந்த வீட்லேயும் சரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். வேர்வை வர்ற வரையிலும் பாடுபடுவீங்க. அள்ளி அள்ளி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வரும். ஆவணி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுனா வரைக்கும் எதெல்லாம் சிரமமாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு சிலர் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க. அந்த புதிய நுணுக்கங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் அடிக்கடி ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான கூச்சம் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். தேவையான இடத்துல தேவையான விஷயங்களில் தைரியமாக போல்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை இந்த ஆண்டில் வாங்குவீங்க. அதுவும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு முடிகிறதுக்குள்ளேயே வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பல வருடமாக காத்துட்டு இருந்த அந்த விஷயம் இந்த ஆண்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே இணக்கமாக பேசுவீங்க. அது ரொம்ப ஓகேவாக இருக்கும். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறாண்டா, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ஒரே மாதிரி பார்க்குறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறாங்க, அது உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே வந்து பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைச்சிருச்சு, நம்மளோட இலக்குகளை ஒரு அளவுக்கு டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அந்த டார்கெட் பண்ணிட்டோங்கிறத கொஞ்சம் அடக்கமாக வாசிங்க. ஆடம்பரமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த அச்சீவ் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக 4 பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னெல்லாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு வகையில் பாராட்டுலாம் கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல அம்சம்தான் அப்படின்னாலும் கூட இது அலுவலக சூழ்நிலை சொந்த விஷயங்களில் சின்ன சின்ன இன்னல்களை கொடுக்கும். உறவுகள் சின்ன நெருக்கடியை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பாராட்டு பரிசு பொருள் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் பக்தி மார்க்கமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். பிரார்த்தனை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. முன்னோர்களை வழிபடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே துணிவோடு செய்து முடிப்பீங்க. எதெல்லாம் தடையாக நிற்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை இந்த ஆண்டில் பார்ப்பீங்க. வருட கடைசியில் முக்கியமான பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை
சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். பயந்துடாதீங்க. பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கருணை உள்ளத்தால் ஒரு சிலருக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது ஒரு சிலர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயங்குவாங்க. அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுடைய ஆசி பெறுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபடுங்க. ஆரோக்கிய ரீதியாக பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தைக்கிட்ட வாக்குவாதமோ அல்லது அவருடைய ஆரோக்கிய விஷயத்தை அலட்சியமாகவோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கூட கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். திருமணம் கைக்கூடி வந்துருச்சு உடனே திருமணம் அப்படின்னு போகாமல் கொஞ்சம் நிச்சயம் பண்ணிட்டு கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆழ்ந்து யோசித்து நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறலாம். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எந்த விஷயத்துலையுமே பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு தான். சமீப காலமாக உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்ட கிரக அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கனிந்து வரப்போது. உங்களுடைய இலக்குகளை டார்கெட் பண்ண போகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கட்டுமான தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம். அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று ஆசிரியரோட பாராட்டு, நண்பர்களுடைய பாராட்டு இதெல்லாம் பெற போகிறீங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலக போகிற மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் வெளிநபர்கிட்ட பார்க்கும்போது எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உறவாடக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது உல்லாசமாக பயணம் சென்றுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உணவு சம்பந்தமான விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முன்பை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு இலக்கு, பாராட்டு இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சின்ன சின்ன இன்னல்கள் இருந்தாலும் மற்றபடி பெருசாக இந்த காலகட்டத்தில் பெருசாக பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது. பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டு கடைசியில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ஜாமீன் போட வேண்டாம். இது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக மொத்தம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது கடுமையாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. சித்தர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானமோ அன்னதானமோ வழங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.